கரூர் பிரச்சாரத்தில் கூட்ட நெரிசல் ஏற்பட்டு 41 பேர் பலியான வழக்கில் டெல்லியில் சிபிஐ முன்பு இன்று விஜய் ஆஜராகிறார். செய்தியாளர் சரவணன் இணைப்பில் இருக்கிறார். சரவணன், வணக்கம். கரூர் வழக்கில் சிபிஐ முன்பு இன்று முற்பகலில் ஆஜராகிறார் விஜய். விவரங்களை சொல்லுங்க. கரூர் கூட்ட நெரிசல் வழக்குல தாவேகா தலைவர் விஜய்க்கு சிபிஐ சம்மன் அனுப்பியிருந்தது. அதன்படி இன்று அவர் டெல்லியில இருக்கக்கூடிய சிபிஐ அலுவலகத்துல 11 மணி அளவில் ஆஜராவதாக தகவல் கிடைத்திருக்கிறது. 11 மணியில் அவர் ஒரு 11 மணிக்கு ஆஜராவதற்காக தற்பொழுது சென்னையிலிருந்து அவர் புறப்பட்டிருக்கிறார். சென்னை விமான நிலையம் சென்றடைந்திருக்கிறார். வழக்கமாக தனி விமானம் மூலமாக அவர் டெல்லி புறப்படுகிறார். டெல்லியில இன்று சிபிஐ அலுவலகத்துல ஆஜராக இருக்கக்கூடிய தாவேகா தலைவர் விஜயிடம் சிபிஐ இந்த கரூர் கூட்ட நெரிசல் விவகாரம் தொடர்பாக விசாரணையை நடத்த இருக்கிறது. அதாவது இதற்கு ஏற்கனவே தமிழக காவல்துறை இந்த விவகாரத்துல விசாரணையை நடத்தினார்கள். பிறகு நீதிமன்ற தலையீட்டின்படிதான் நீதிமன்றத்துல வழக்கு தொடர்ந்த அடிப்படையில் அது சிபிஐக்கு மாற்றப்பட்டது. காவல்துறை நடத்திய விசாரணையினுடைய அந்த முதற்கட்ட விவரங்கள் இவற்றை எல்லாமே கைப்பற்றி பிறகு சிபிஐ தொடர்ந்து விசாரணையை மேற்கொண்டது. அதாவது அந்த பகுதியில் பாதிக்கப்பட்டவர்கள் மற்றும் உயிரிழந்தவர்களுடைய குடும்பத்தினர், அந்த பகுதியில் இருக்கக்கூடிய வணிக நிறுவனங்களுடைய வணிகர்களுக்கெல்லாம் சம்மன் அனுப்பி அவரிடம் விசாரணை நடத்தப்பட்டது. அதே போன்று பாதுகாப்பு வழங்கிய போலீசார், அதற்கு அனுமதி வழங்கிய காவல்துறையினர், பாதுகாப்பு வழங்கிய போலீசார் என இவர்களிடமும் எல்லாம் விசாரணை நடத்தப்பட்டது. அங்கு முறையான காவல்துறை பாதுகாப்பு வழங்கப்பட்டதா என்பது தொடர்பாக ஏற்கனவே ஒரு சர்ச்சை எழுந்திருந்த நிலையில பல்வேறு குற்றச்சாட்டுகள் அரசியல் ரீதியாக அது முன்வைக்கப்பட்ட நிலையில் அது தொடர்பாக எல்லாம் விசாரணையை சிபிஐ மேற்கொண்டிருந்தது. இதுல முக்கியமாக தாவேகாவினுடைய நிர்வாகிகள், குறிப்பாக இந்த வழக்குல முதலில் காவல்துறையால் கைது செய்யப்பட்ட தாவேகா மாவட்ட செயலாளர் மதியழகன் உட்பட அந்த பகுதியினுடைய நிர்வாகிகள், கரூர் மாவட்ட நிர்வாகிகளிடம் விசாரணை நடத்தப்பட்ட நிலையில் அடுத்த கட்டமாக தாவேகாவினுடைய மாநில நிர்வாகிகளிடம் விசாரணை நடத்தப்பட்டது. அதாவது அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த், அதே போன்று ஆதவ் அர்ஜுனா, சிடிஆர் நிர்மல்குமார் உள்ளிட்ட அந்த கட்சியினுடைய மாநில நிர்வாகிகளிடம் ஒவ்வொருவராக விசாரணை நடத்தப்பட்டது. அன்றைய தினம் யாரெல்லாம் அந்த பிரச்சாரத்தின் பொழுது அங்கு இருந்தார்கள், முக்கிய நிர்வாகிகள், குறிப்பாக அந்த பேருந்தில் விஜய் இருந்த அந்த பேருந்தில் இருந்தவர்கள் என ஒவ்வொருவராக அழைத்து விசாரணை நடத்தப்பட்டது. டெல்லியிலே அடைத்து விசாரணை மேற்கொண்டார்கள். 2 நாட்கள் தாவேகாவுடைய மாநில நிர்வாகிகளிடம் 2 நாட்கள் இந்த விசாரணை எல்லாம் நடத்தப்பட்டது. இந்த நிலையில்தான் இன்றைய தினம் ஆஜராக வேண்டும் என்று தாவேகாவுடைய தலைவர் விஜய்க்கு இந்த சம்மன் அனுப்பப்பட்டிருக்கிறது. அதன்படி இன்று ஆஜராவதற்காக விஜய் புறப்பட்டிருக்கிறார். விஜயிடம் இன்று என்ன மாதிரியான விசாரணை நடக்கும், சிபிஐ அதிகாரிகள் என்ன மாதிரியான விசாரணையை நடத்துவார்கள், ஏற்கனவே மாநில நிர்வாகிகள் கூறிய தகவல்கள் என்னவாக இருக்கும், அதாவது அவர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணையை பொறுத்தளவுல அதாவது எந்த நேரத்திற்கு அனுமதி பெற்றிருந்தார்கள், எந்த நேரத்திற்கு விஜய் வந்திருந்தார், இந்த கூட்ட நெரிசல் சம்பவத்துல என்னென்ன விதிகள் எல்லாம், அதாவது இந்த கூட்டம் நடத்துவதற்கு என்னென்ன விதிகள் இருந்தது, இந்த விதிகள் முறையாக இந்த கூட்டத்தை ஒருங்கிணைத்தவர்களால் அது பின்பற்றப்பட்டதா, அதிலே இவர்களது முன்கூட்டியே இது போன்ற ஒரு அசம்பாவிதம் நடக்க போகிறது என்பது, அதாவது இது போன்ற கூட்ட நெரிசல் ஏற்பட போகிறது என்பதற்கான அறிகுறிகள் தென்பட்டதா, அது தொடர்பாக காவல்துறையினர் முன்கூட்டியே தெரிவித்தார்களா, அல்லது காவல்துறையிடம் நீங்கள் ஏதேனும் தெரிவித்தீர்களா, அங்கு என்ன நடந்தது, நேரில் பார்த்தது என்ன என்று இது தொடர்பாக விசாரணை நடத்துகிறோம். இதற்கு முன்பு நீங்கள் நடத்திய இந்த போன்ற பிரச்சார கூட்டங்கள்ல இது போன்ற பிரச்சனைகள் இருந்ததா, இது போன்ற பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் என்பதற்கான அறிகுறிகள் இருந்ததா, இப்படியெல்லாம் விசாரணை மேற்கொள்வார்கள். முக்கியமாக அதுல காவல்துறை என்னென்ன விதிகளை கொடுத்திருந்தார்கள், முறையாக பின்பற்றப்பட்டதா என்பது தொடர்பாக எல்லாம ஏற்கனவே மாநில நிர்வாகிகளிடம் விசாரணை நடத்தப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில்தான் அதன் அடிப்படையிலேயே விஜயிடம் விசாரணை நடத்துவதற்கு திட்டமிட்டிருக்கிறார்கள். அதாவது இவர்களுக்கு கொடுக்கப்பட்ட நேரம் என்ன, எந்த நேரத்திற்கு அவர் அந்த பிரச்சார கூட்டத்திற்கு வந்தார், இந்த கூட்டம் அவர்கள் முன்வைத்த பல்வேறு குற்றச்சாட்டுகள், காவல்துறை முன்வைத்த குற்றச்சாட்டுகள் இருக்கிறது, காவல்துறை தரப்பில் அவர்கள் சிபிஐயில் ஆஜராகி அவர்கள் கொடுத்த விளக்கங்கள் இருக்கிறது. நாங்கள் முன்கூட்டியே தெரிவித்தோம், அதாவது அந்த கரூர் ரவுண்டானாவிலிருந்து வேலுச்சாமிபுரத்திற்கு வருவதற்கு முன்பாகவே கூட்டம் அதிகமாக இருப்பதாக
தெரிவித்தோம் என்று காவல்துறை செய்தியாளர் சந்திப்பின் பொழுதே அப்பொழுது ஒரு விளக்கத்தை முன்வைத்தார்கள். அது மட்டுமல்லாமல் ஒரு குறிப்பிட்ட தொலைவிற்கு முன்பாகவே கூட்டம் அதிகமாக இருக்கிறது, அங்கே பேருந்தை நிறுத்த வேண்டும் என்று அவர்கள் கூறியதாகவும் காவல்துறை தரப்புல அப்பொழுது கூறப்பட்டது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.